எங்களதிகமாக நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. தர்மையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய கத்தாவே ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இப்படி மக்களோடு சேர்ந்து அற்ப நேரம் செலவிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் தந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. என்னோடு கூட தமிழகத்தில், இந்தியாவிலும், இந்தியாவுக்கு வெளியிலுமா இருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை வாஞ்சியோடு கத்தாவை ஏற்றெடுக்கிற, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற, எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களை நேசிக்கிற எல்லா நம்மளோட மக்களை நம்மளோட கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேனப்பா. கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு தேனாக ஒரு ஔஷதமாய் அவங்களுக்கு போய் சேரட்டும். இதுக்காக ஜெபிக்கிறோம். என் பிள்ளையோட கஷ்டங்களுக்கும், கண்ணீருக்கும், துன்பத்துக்கும், துயரத்துக்கும், எல்லா பாடுகளுக்கும், நிந்தனைகளுக்கும், அவமானத்துக்கும் இந்த ஜெபம் என் மக்களுக்கு போதுமானதாய் அமையட்டும். ஆண்டவரே, இதை கேட்கும்போது அவங்க உள்ளத்துக்குள்ள ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு மனதைரியம் உண்டாகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாச கண்கள் தெளிவாகட்டும். அப்பா, எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கை என் மக்களோடு உண்டாயிருக்கட்டும். இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் உண்டு. என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை மறக்க மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கை ஒவ்வொரு ஹிருதயத்திலும் ஆழமாய் பதியட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். அடியானை பலப்படுத்துங்கப்பா, கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நீ கிருபை வல்லமையும் தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1202 நாளுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு சுதந்திர நாள். நம்முடைய இந்தியா தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற நாள். சபையிலும் இன்றைக்கு விசேஷித்த பிரார்த்தனை நடைபெறுகிறது. அனாயிண்டிங் பிரேயர் விசேஷமாக வைத்திருக்கிறோம். அநேக மக்கள் கடந்து வருகிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்க, விருப்பமுள்ளவங்கள் கலந்து கொள்ளுங்க. காலை 9:30 மணிக்கு அந்த பிரேயர் நமக்கு இன்னைக்கு ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார்கள். இந்த வசனத்தை நீங்க மேல உள்ள வார்த்தைகள் எல்லாம் படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது யாருக்கு எதுக்கும் தெரியும். ஆனாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை கொண்டு வர காரணம், நான் ஜெபித்து கொண்டிருக்கும் இதன் மனதுக்குள்ள தென்பட்ட காரியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியல. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே படுதோல்வி. படிக்கிறதுக்கு பிள்ளைகளால் அவங்க நினைக்கிற மாதிரி மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆக முடியல. அவங்களோட படிப்புடைய எஜுகேஷன் தேவைகள் அவங்களை சந்திக்க முடியல. அவங்களுடைய படித்து முடித்தும் அவங்க எதிர்பார்க்க ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி அது கைக்கூடி வரல. திருமண பருவமாக இருந்த திருமணம் நடக்கல. திருமணம் முடித்த ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிற அது தடையா இருக்கு, அது கிடைக்கல. ஒரு வீட்டுக்காக ஏங்குற, வேலைக்காக ஏங்குற, இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம இறங்குறோம். பிசினஸுக்காக இறங்குறோம், பலவிதப்பட்ட காரியங்களுக்காக நம்ம இறங்குறது உண்டு. ஊழியத்தின் பாதையிலும் அநேக ஊழியர்கள் பலப்பட்ட தரிசனத்தோடும் வெளிப்பாடோடு இறங்கி கண்ணீரோடு ஜெபித்து பல காரியங்களை செய்கிறார்கள். அது தடைப்பட்டு போகுது. ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கணும், தடைப்பட்டு போகுது. சர்ச்சு கட்டணும், தடைப்பட்டு போகுது. எடுக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு தடையாக தான் காண்கிறது. அப்படியானால் நம்முடைய நன்மையான ஈவுகளை தடுத்து நிறுத்துகிறார் சத்துரு. நாம் போக வேண்டிய பாதைகளை அடைக்கிறார் சத்ரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனுபவிக்க வேண்டிய ஈவுகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாகவே நாம் இழந்து போவதற்காக சத்ருவானவர் முழு பலத்துடன் நமக்கு விரோதமாக செயல்பட்டு ஒரு எரிகோ மதில் போல நமக்கு விரோதமாக நிற்கிறது நம்ம நிச்சயமாக காணலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது அது எரிகோ மதிலா இருந்தாலும் என்ன மதிலா இருந்தாலும் இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். நீங்க பிளைட்ல போகலாம், கார்ல போகலாம், கப்பல்ல போகலாம், எந்தப்பட்ட வாகனத்திலே போனாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக காண்கிற எல்லா தடைகளையும் சுபையாக்கி, கோணனானவளை சுபையாக்கி உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லும்படி அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்களால விசுவாசிக்க முடியுமா? ஒரு பிளைட் 1 மணி நேரத்திலே மினிமம் குறைந்தபட்சம் 1000 கிலோமீட்டர் அது பயணம் செய்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவன் அது கூட முன்னாடி நடக்கணுங்க. எப்படி யோசித்து பாருங்க. அவர் நடந்து செல்லுகிறாராம். அது மாத்திரமல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கி வாசலால் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அப்ப நமக்காக அடைக்கப்பட்ட அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி நாம் சரியான பாதையில் நடந்து போவதற்காக கர்த்தர் நமக்கு வழி வகுத்து கொடுக்கிறார். அதான் அங்க நம்ம பார்க்கிறோம். சொல்ற பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார்கள். அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார்கள். கர்த்தர்
அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதை இன்னைக்கு நீங்க நம்புறது உண்டானால் உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னே வைக்க முடியல, எடுக்கிற காரியங்கள் ஒன்று உங்களுக்கு சக்சஸ் ஆகல, எல்லாமே உங்களுக்கு தோல்விதான், படும் தோல்விதான், வெக்கப்பட்டு நாணித்து வர கை கூடி வந்தது போல தெரியும், எல்லாம் முடிந்தது, நீங்க சந்தோஷமா இருக்கும். திடீர்னு ஒரு தடை, ஏதாவது ஒரு தடை வந்து அது நம்ம கைவிட்டு போகுது. நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் நமக்கு நஷ்டமாய் போகுது. நமக்கு எல்லாமே நமக்கு துக்கமும் வேதனையும் கண்ணீருமா போகுது. ஐயோன்னு சொல்லி புலம்புறாங்க. தலையில் அடிக்கிறார், வாயில் அடிக்கிறார், வயிற்றில் அடிக்கிறார். இனி நான் என்ன செய்வதென்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த வார்த்தை வருது. நீ கதற வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், வயிற்றில் அடிக்க வேண்டாம், வாய்க்கு அடிக்க வேண்டாம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உன்னை முன்னே விடாதபடி தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். நீ அனுபவிக்க வேண்டிய நன்மையான ஈவுகளை சுதந்திரிக்க விடாதபடி தடுத்திருக்கிற. உன் கர்ப்பத்தை தடுத்திருக்கலாம், உன் கல்வியை தடுத்திருக்கலாம், வேலையை தடுத்திருக்கலாம், ஊழியத்தை தடுத்திருக்கலாம், ஆசீர்வாதமான அநேக நன்மைகளை தடுத்திருக்கலாம், நீங்க செய்கிற தொழில்களை தடுத்திருக்கலாம், வேலைகளை தடுத்திருக்கலாம். பலவிதப்பட்ட விதத்தில் உங்களை எந்த விதத்திலாகலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி துஷ்டன் தன்னுடைய துஷ்ட கரத்தினால் அதை தடுத்து வைத்திருக்கிறார். பயப்படாது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் பின்னணியில், அவருடைய முன்னணியில் நடந்து போவார்கள். இதுக்கு மேல ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவையில்லை. இதை நீங்க 100% நம்பி ஏற்றெடுக்கிறது உண்டானால், இதை உண்மையாகவே கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்று சொல்லி, அவருடைய தூது என்று சொல்லி, அல்ல தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நீங்க நம்புகிறது உண்டானால், நிச்சயமாகவே நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க, பாஸ்டர் இத்தனை வருஷமா எனக்கு குழந்தை இல்லாம இருந்தது, கர்த்தனுக்கு அந்த தடைகளை நீக்கிட்டான். எனக்கு ஒரு வீடு கட்ட பார்த்தேன், கர்த்தர் தடைகளை நீக்கிட்டான். வேலைக்காக ட்ரை பண்ணி நான் தோற்று போனேன், வேலையை கிடைக்காது பார்த்தா எனக்கு வேலை கிடைச்சது, தடைகள் நீங்கிட்டு. அப்படி ஒவ்வொன்றாக நீங்க விசுவசிக்கிறது உண்டானால், கர்த்தருடைய மேல் நம்பிக்கை வைக்கிறது உண்டானால், இந்த வார்த்தை உங்களுக்கு என்று சொல்லி ஏற்றெடுக்கிறது உண்டானால், நீங்க உங்க வாயால் அதை சொல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வெட்கப்பட்டு போக ஒருபோதும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு முன்பாக இதோ திறந்த வாசல், இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல், அது ஒருவனும் பூட்ட முடியாத. வெளிப்படுத்தல் 3:8 நம்ம பார்க்கிறோம், பார்த்தீங்களா? அதே போன்று ஒருவனாலேயும் பூட்ட முடியாது. மனிதர்கள் கதகை அடைப்பார், என் தேவன் அவையை திறப்பார். செங்கடலில் பாதையை திறந்து கொடுத்தார், யோர்தானில் வழியை திறந்து கொடுத்தார். எத்தனை அற்புதங்களை எங்க அப்பா செய்திருக்கிறார். உங்களுக்கு அந்த சின்ன காரியத்தை செய்ய மாட்டாரா? அந்த சின்ன தடையாக திரியிறது மாறாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கை கூடி ஒரு வேலைக்காக ட்ரை பண்ண, எல்லாம் இன்டர்வியூல பாஸ் ஆச்சு, நாளைக்கு வரும் சொல்லி காத்திருக்கிறேன், இன்னும் வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன தெரியல. அப்படி புலம்புறாங்க, நம்ம கதறாங்க. ஐயோ, நான் எதிர்பார்த்தேன், வந்துட்டு நினைச்சிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், கிடைச்ச மாதிரியே இருந்தது, ஓகே சொன்னாங்க, இன்டர்வியூல எல்லாம் பாஸ் ஆயிட்டோம், ஆனா வரலையேன்னு சொல்லி கதறுகிறதை பார்க்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள். ஆமீன். கருதரிக்காத பிள்ளைகள் திடீர்னு ஒரு விசேஷம், 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசி பார்த்தா ஓன்னு புலம்புவாங்க. ஐயா, நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஐயா, ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டாங்க ஐயா. வயிற்றிலும் வாயிலும் அடிக்கிறாங்க. பிள்ளைகளே, பதறாது, கலங்காது. எந்த விஷயமாய் கொள்ளட்டும், உனக்கு கைக்கு வந்தது, உனக்கு கைக்கூடி வராத போற மாதிரி எனக்கு தெரியுதா? பயப்படவே கூடாது, சோர்ந்து போக கூடாது. தைரியமாயிரு, விசுவாசத்தில் திடன் கொள். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீ நம்பு, ஏசப்பா செய்வார். இந்த சுதந்திர நாளில் உன் வாழ்க்கையில் பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம் விடுதலை தருவார். நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த 2202 நாளில் மக்களோடு சேர்ந்து உங்களுடைய பாதத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை கொடுத்து அவங்களை பலப்படுத்த ஜெபிக்க கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் நம்முடைய ஆளுகையும் நம்முடைய வழிநடத்துதலும் என் மக்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, நீ நடந்து போய் எல்லா கோணனானவர்களையும், எல்லா தடைகளையும், எல்லா எரிகோக்களையும், எல்லா செங்கட
கடலையும் எல்லா யோர்தானையும் கர்த்தாவே நீ வழி விலகச் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக ஒருவனாலையும் பூட்ட முடியாத திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக இந்த நாளில் நீ திறந்து வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சுதந்திர நாளில் எங்களுடைய எல்லாம் அடைப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே, எங்களை கைவிட்டு போன, எங்களை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒரு ஸ்டெப்பும் கூட முன்னே வைக்க விடாதபடி, எங்களை முரடிக்க, எங்களை வளர விடாதபடி, எங்களை குன்றி போக செய்கிற துஷ்டன் இந்த சுதந்திர நாளில் முறிந்து விழுந்து எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்துக்கு, எங்களுடைய எல்லா எல்லா நன்மைகளுக்கு, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் மாறி அற்புதம் நீ செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். இது உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசனமாய் போய் சேரட்டும். இதை ஏற்றெடுக்கிற பிள்ளைகள், நம்புகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் பலத்தின் மேல் பலம் பெற்று, கிருபையின் மேல் கிருபை பெற்று, என் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு சவாலோட ஏழுமை பிரகாசிக்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நிற்க, முடிப்பார் நல்ல முடித்தார் சொல்லி நிற்க கர்த்தாவே என் மக்களுக்கு நீ உதவி செய்வீராக. அவர் என் மேல் கருணை காட்டினார், என் மேல் மனதுருகினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும், இப்படி ஒரு அதிசயம் எனக்கு நடக்கும், இப்படி ஒரு சுகம் எனக்கு கிடைக்கும், இப்படி ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா நம்பிக்கையும் நஷ்டப்பட்டு போனேன், எல்லா எதிர்பார்ப்பும் நஷ்டப்பட்டு போனேன். யாருமே எனக்கு இல்லை. அனாதையிலும் அனாதையாக நான் கைவிடப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன், கதறிக்கொண்டு கடந்தேன். யாருமே எனக்கு இல்லை. எனக்கு முன்பாக ஒருவர் நடந்து வந்தா, எனக்காக அடையுண்ட எல்லா டோர்களை ஓபன் பண்ணிட்டா, எனக்கு அற்புதத்தை செய்தார். ஆமேன். அன்னைக்கு பேதுரு சிறைச்சாலை கடக்கும் பொழுது சபையார் ஊக்கமாய் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் பாதுராத்திரி சிறையில் இறங்கி அவன் விழாவிலே தட்டி அவனை எழுப்பி, அவன் பந்தனைகள் எல்லாம் அழித்து, அவன் கட்டுகள் எல்லாம் உடைத்து, அவனை எழுப்பி நடத்தி 1ஆம் வாசல் 2ஆம் வாசல் 3ஆம் வாசலை திறந்து ஜெபிக்கிற வீட்டுக்குள் அவனை நடத்தி கொண்டு சத்தியமானால் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா வெண்கல கதகுகள், இரும்பு தாழ்பாலுகள் எல்லாம் முறிந்து விழப்போவது, எல்லா தடைகளும் முறிந்து விழப்போவது. ஒருவனாலையும் திறக்க முடியாது, ஒருவனாலே உடைக்க முடியாது. எல்லாம் எரிகோவெல்லாம் சாதாரணமானதில்லை, ஒரு மனுஷனாலே இடிக்க முடியாது. அது சமபூமியாவது, அது சமபூமியாவது. வெண்கல கதவு யாரால திறக்க முடியும்? கர்த்தர் நீ உடைக்கிறார். இரும்பு தாழ்பால்கள் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீ அதை வாங்கிக்கொள், பெற்றுக்கொள், ஆயுத்தமாக சந்தோஷத்தோட கரங்களை நீட்டி தாங்கப்பான்னு சொல்லி எடுத்து அனுபவிக்க ஆயுத்தப்படு. கர்த்தர் உனக்கு பொக்கிஷத்தை கொண்டு வருகிறார். அற்புதம் நடக்க போகுது. உன் கருத்தில் அது வருது. கற்பத்தின் கனி உன் கருத்தில் வருது. வேலை உன் கருத்தில் வருது. வீடு உன் கருத்தில் வருது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வர வேண்டிய பணங்கள் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றி பணங்களை கொடுக்க முடியாம உன்னை வஞ்சித்து மறைஞ்சிருக்கிறதெல்லாம் உன்னை தேடி வரப்போகுது. உன் கைவிட்டு போனதெல்லாம் தேடி, தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். உன் கைவிட்டு போன சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பலன், தீர்க்காயுசு, பணம், பொருள், சொத்து எல்லாம் உனக்கு வரப்போகுது. உங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு வர வேண்டியது தடை பண்ணி வைத்திருக்கிற யாரெல்லாம் அதை நீங்க அனுபவிக்க விடாத தடுத்து நிறுத்தினேனோ அங்கேயும் கர்த்தருடைய கரம் இன்னைக்கு கிரியை செய்ய போகுது. தடைகள் மாறப்போகுது. அற்புதம் நடக்க போகுது. நீ நினைக்கிறதுல மேலான நன்மை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்கிறதுல மேலான அற்புதம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு மகிமையின் சாட்சியாக தெய்வம் உங்களை நிறுத்த போகிறார். காரணம், இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த கடைசியிலே பார்க்க கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவாராக. என் கர்த்தர் உனக்காக இப்ப நடந்து போய் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போட்டு கொண்டிருக்கிறார். டமா டமா எல்லாம் உடைக்கப்படுகிறது. வெண்கல கதைகள் எல்லாம் உடைக்கிற சத்தம் என் காதில் கேட்குது. இரும்பு தாழ்பால்கள் முறிந்து தெரிக்கிற சத்தம் என் காதில் கேட்குது. அற்புதம் இயேசு இப்ப செய்கிறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு இது நடக்குமா பாஸ்டர்? நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமை காண்பாய். எங்க குடும்பத்துக்கு லெபிக்க கிடைக்குமா பாஸ்டர்? நிச்சயம் கிடைக்கும். நீங்க நம்பணும். இயேசுவை நம்பணும். அற்புதத்துக்காக மட்டும், விடுதலுக்காக மட்டும் இயங்கிட்டு இருக்க கூடாது. அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படியணும். மக்கள் என்ற ஸ்தானத்துக்கு வரணும், பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்கு வரணும். அப்படி வந்தால் சத்தியத்துக்குள்ள இருக்கிற உனக்கு, சத்தியத்திலே ஆராதிக்கிற உனக்கு, ஆண்டவரோடு நிற்கிற உனக்கு, அவருடைய மார்பிலை சாய்ந்து கிடக்கிற உனக்கு, அவருடைய பாதத்தில் அபயம் தேடி வந்த உனக்கு நிச்சயம் அவரால நிறைவான ஆசீர்வாதம் இந்த நாளில் கர்த்தர் தரப்போகிறார். இந்த சுதந்திர நாளை நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உங்க பந்தனைகள் எல்லாம் அழித்து, கட்டுகள் எல்லாம் உடைத்து, தடைகள் எல்லாம் நீக்கி, அடையுண்ட டோர்ல ஓபன் பண்ணி ஃப்ரீடமாய் கர்த்தர் உங்களை கொண்டாட வைக்க போகிறார். நான் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்பணும், ஏற்றெடுக்கணும், விசுவாசிக்கணும். அப்பா, இந்த ஜெபத்தை ஏற்கக்கூடிய கிருபை தந்ததுக்காக நன்றி. நல்ல வார்த்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஏற்றெடுக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களும் சாட்சியாய் கொண்டு நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்பணும், ஏற்றெடுக்கணும், உங்களுக்கு சொந்தமாக்கணும், மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும், சாட்சி கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.